என்னோட வயிறு வலிக்குதுடி. எனக்கு காப்பாத்து. இந்த போன் பண்ணுடி. அம்மா அம்மா முத்து எனக்கு காப்பாத்துடி. நான் முத்து இல்லடி, செல்வி. ஐயோ செல்வி, தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. என்ன இங்க கொல்லதானே கொண்டு வந்த? ஐயோ செல்வி, பேசுறதுக்கு நேரம் இல்ல, ரொம்ப வலிக்குது. கால் பண்ணு செல்வி, என்ன இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ, காப்பாத்து. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்ன இங்க கொல்லதானே கூட்டிட்டு வந்த? புத்தி கேட்டு போய் நான் அப்படி பண்ணிட்டேன். அது மனசுல வச்சுட்டு என்ன பழி வாங்கிடாத, காப்பாத்து. உனக்கு என்னடி என் மேல அவ்வளவு கோவம்? என் புருஷன் மேல நீ ஆசைப்படுவ, அத நான் கேட்க கூடாதா? அத கேட்டா என்ன கொல்லுவியா? நீ எல்லாம் திருந்தவே மாட்டடி. செல்வி ப்ளீஸ், இப்ப என் வயசுல குழந்தை இருக்கு, என்ன காப்பாத்தனாலும் பரவாயில்ல, என் குழந்தைய காப்பாத்து. உன்னை கையெடுத்து கூப்பிடுறேன் ப்ளீஸ் செல்வி. எனக்கு துரோகம் செஞ்சு என் புருஷனை ஏமாத்தி அவர் மூலமா ஒரு குழந்தைய சுமக்கிறதும் இல்லாம இப்போ உன்னை காப்பாத்த சொல்லி என்கிட்டயே கெஞ்சுறியா? செல்வி, உன்னை நான் கெஞ்சி கேட்கிறேன், என் மேல இருக்க கோவத்தை என் குழந்தை மேல காட்டிடாத. நான் செத்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு என் குழந்தைய மட்டும் காப்பாத்து ப்ளீஸ் செல்வி, காப்பாத்து. இந்த போன் பண்ணு செல்வி ப்ளீஸ். ப்ளீஸ் செல்வி, செல்வி ப்ளீஸ், என் குழந்தைய காப்பாத்து. ஹலோ டிரைவர் அண்ணா, நான் செல்வி பேசுறேன். கொஞ்சம் வேகமா போங்க.
ஐயா முத்து இந்தாங்கம்மா இது உங்களுக்கு. இந்தாங்கப்பா. அம்மாடி ரொம்ப சூப்பரா இருக்குமா. ஏன்டி இவ்வளவு செலவு பண்ற? என்கிட்ட ஏற்கனவே நிறைய புடவை இருக்கு. இத்த எதுக்கு வாங்கிட்டு வந்த? உனக்கு ஏதாவது வாங்கிருக்கலாம்ல. மா உன்கிட்ட 1000 புடவை இருக்கலாமா, ஆனா இது நான் வாங்கி கொடுத்த புடவை. எங்க அம்மாக்காக என் முதல் சம்பளத்துல நானே வாங்கினது. அப்பனா இது ஸ்பெஷல் தானே? என் தங்கம், ஏ ராசாத்தி. கையில இது ஃபாரின் சட்டையாமா? ஏயோ இப்பதானே டி நகர்ல வாங்குனேன்னு சொன்னா, அப்புறம் என்ன ஃபாரின் சட்டையாமா கையிலன்னு கேக்குற? உன் முகரைக்கு ஃபாரின் சட்டை வேற கேக்குதாக்கும். பொறாமடி உனக்கு. நான் மட்டும் இந்த சட்டையை போட்டேன்னு வையே, சும்மா அஜித் குமார் மாதிரி அம்சமா இருப்பேன்டி. யோ என் வாயில ஏதாவது வந்துரும், பேசாம போயிரு. முழிக்கிறது திருட்டு மொழி, இதுல அஜித் குமார்னு நினப்பு வேற. ரொம்ப தாண்டி உங்க அப்பனுக்கு. மாப்ள மாப்ள நான் இந்த மாதிரி சட்டையெல்லாம் போட்டதே இல்லை மாப்ள. போட்டா காக்கி சட்டை இல்லாட்டி வெள்ளை சட்டை தான். எங்க கையில உனக்காக வாங்கிட்டு வந்த சட்டையை காட்டி பார்க்கலாம். என்ன மாப்ள உங்க முகமே சரியில்லை, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. தயவு செஞ்சு எனக்கு தனியாக விடுறீங்களா? ஸ்டேஷன்ல கைதியவே தனியா விட மாட்டேன், ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன். உங்களை விட முடியுமா? என்னாச்சு சொல்லு மாப்ள. ஒன்றும் இல்லை மாமா, நீ அக்காலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இந்த மாதிரி நேரத்தில் நான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்குது எனக்கு அசிங்கமாக இருக்குது. நான் கிளம்புறேன். மாப்ள என்னாச்சு மாப்ள? கையில ஏதாவது சொல்லிச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. அப்புறம் என்னதான் ஆச்சு மாப்ள? தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காதீங்க. ஆமா உன் சட்டை எங்க? கையில எங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துச்சு, அப்ப உனக்கு? மாப்ள என்னது இது? மாமா நம்ம பொண்டாட்டி நம்மளை திட்டினாலும் பரவாயில்ல, அடிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் மதிவேலாம் எப்படி மாமா? மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகுது மாமா. மாப்ள மாமா இந்த சட்டெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்லை. ஆனால் பொண்டாட்டி புருஷனுக்கு வாங்கி கொடுக்குறதும் புருஷன் பொண்டாட்டிக்கு அன்பா வாங்கி கொடுக்குறதும் இந்த சின்ன சின்ன விஷயம் இது பாரு. மாப்ள கவலைப்படாத மாப்ள. அவளுக்கு நான் என்ன மாமா பண்ணிட்டேன்? இல்லை தெரியாம தான் கேட்குறேன். அவளுக்கு நான் அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டேன்? அவளுக்கு டீ போட்டு கொடுக்குறேன், காப்பி போட்டு கொடுக்குறேன், அவள் துணி அயன் பண்ணி வைக்கிறேன். அவள் எந்த நேரத்தில் ஆஃபீஸ் போனாலும் அவளை கொண்டு ஆஃபீஸில் விட்றேன், திரும்ப கொண்டு வந்து வீட்டில் விட்றேன். என்ன மாதிரி ஊரில் எவன் மாமா அவன் பொண்டாட்டி இப்படி பொத்தி பொத்தி பார்த்துக்கிறா சொல்லு? இன்னைக்கு பூரா பொண்ணு கூட தான் நான் சுற்றிட்டு இருந்தேன். இதை வச்சிருக்கேன், இதை தூக்கிட்டு வந்தேன் நான் தான். கடையில் உனக்காக உன் சைஸுக்கு தேடி தேடி சட்டை எடுக்கிறா, அக்காவுக்கு புடவை எடுக்கிறா. ஆனால் எனக்கு ஒரு குண்டு மணி கூட வாங்கலாம் மாமா. அவ குண்டுமணி வச்சு நீ என்ன மாப்ள பண்ண போற? அது ஒண்ணுக்கும் உதவாது. வேணா இந்த சட்டையை நீ வச்சுக்க. கையில் உனக்கு வாங்கி கொடுக்கலன்னு என்ன, இந்த மாமன் கொடுக்குறேன், வச்சுக்க மாப்ள. என் கஷ்டமே உனக்கு புரியல மாமா? புரியுது மாப்ள புரியுது. ஆனா அதை நான் கண்டுக்காத மாதிரி நடிக்கிறேன். உனக்கு என்ன ஆறுதல் மாப்ள என்ன சொல்ற? வீட்டுல எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு உனக்கு வாங்கி கொடுக்கலைனா உன் மனசு எவ்வளவு வலிக்கும். எனக்கு புரியுது மாப்ள, எனக்கு புரியுது. ஆனா என்னால எதுவும் செய்ய முடியலையே. இப்ப இந்த சட்டை மட்டும் தான் மாப்ள இருக்குது. ஐயா மூஞ்ச பத்தியா? எதுக்கு அழுவுறது எதுக்கு சிரிக்கிறதுன்னு தெரியாத ஜென்மங்க. கறி குழம்பு ஆக்கி வச்சிருக்கிறேன், இப்ப வந்து சாப்பிட்டா போடுவேன், இல்ல தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். சீக்கிரமா வர சொல்லு. மா அது கிட்ட கொடுத்துருமா. என்னடி இது? அப்பாக்கு ஷர்ட் வாங்கினல, அந்த மாதிரி இதுக்கும் வாங்கியிருக்கேன். கொடுக்க மறந்துட்டேன், கொடுத்துரு. இப்பவாவது என் பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்க, குடும்பத்து மேல எவ்வளவு அன்பா அக்கறையா இருக்கான்னு. முடிஞ்சா இவகிட்ட இருந்து கத்துக்க. இந்தா இவன்ட்ட கொடு. இழுச்சிக்கினே நிக்காதீங்க, சீக்கிரம் சாப்பிட வாங்க. வாடி குடு மாமா. இந்த மாப்ள ஐயோ பா, அதுக்கு நான் சட்டை வாங்கி கொடுத்துட்டேன்னு காத்துல மிதக்க வேணான்னு சொல்லுங்க. வீட்ல எல்லாருக்கும் வாங்கி தந்தேன், இதுக்கு மட்டும் வாங்கலன்னா நல்லா இருக்காதுல்ல, அதனால தான் வாங்கினேன். அதுகிட்ட வேற எந்த நினைப்போ வச்சுக்க வேணான்னு சொல்லுப்பா. பா உங்களை அம்மா கூப்பிட்டாங்க, வாங்க. சரிம்மா.
மாப்ள என் பொண்ணுக்கு உன் மேல அன்பு இருக்கு மாப்ள. என் பொண்டாட்டி மாதிரி அவ்வளவு வெளிக்கடிக்காம இருக்கா. பாரு கராரா கூப்பிட்டாலும் அதுல காதல் கலந்துருக்குது மாப்ள. பொண்டாட்டி மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையே பூந்தோட்டம் மாதிரி சும்மா பூத்து குலுங்கு மாப்ள. பொண்டாட்டி கூட டெய்லி செல்லமா சண்டை போடுறதான் வாழ்க்கைக்கே அழகு மாப்ள. நீ மட்டும் மாறல மாப்ள, என் பொண்ணும் மாறிட்டா. அவ அவங்க அம்மா மாதிரி வெளியே சொல்ல மாட்டா. மெல்ல மெல்ல வந்து உங்ககிட்ட சொல்லுவா பாரு. வா மாப்ள சாப்பிடலாம். நீங்க போமாமா, நான் வரேன். சிம்பாலிக்க பச்சை சட்டையை கொடுத்து கிரீன் சிக்னலை காட்டிட்டு போறா பாத்தியா மாப்ள. கலக்குங்க மாப்ள. கையில உனக்கு என் மேல இவ்வளோ அன்பா? தேங்க்யூ கையில. ஐ எம் லவ் யூ. மாயா, உனக்கு நான் சுத்தி போடவா? வேணாமா. என்னடி இப்படி சொல்ற? இதோ பாரு, நாம ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஆனா அங்க ஏதோ நடந்துருச்சு. நிச்சயமா யாரோட கண்ணும் உன் மேல பட்டு இருக்கு. அதனாலதான் உனக்கு இந்த வயிற்று வலி எல்லாம். மா, வயிற்றுக்கும் கண்ணுக்கும் என்னமா சம்பந்தம்? அமைதியா இருமா. விடுங்கறல்ல விட. அனி, நீங்க சுத்தி போடணும்னா போடுங்க. இன்னைக்கு தான் மாயா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கா. அவளுக்கு டயர்டா இருக்காதா? போங்க நீ போங்க. அங்கிள், ஏன் இதெல்லாம்? ஏய், நீ சும்மா ரெடி. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, சில பல நரி கண்ணுன்னு எல்லா கண்ணும் உன் மேல பட்டு இருக்கு. உனக்கு எதுவும் தெரியாது. இரு, நான் போய் கொண்டு வரேன். முத்து, அந்த ஆர்த்தி தட்டை எங்க வச்சிருக்க? என்னடா அது? கேக்குறதுக்கு முன்னாடி ஆரத்தியை கொண்டு வர என்ன நடக்குதுங்க? இங்க இருந்து விழுந்தா எலும்பில்ல, எதுவுமே தேராது. என்ன இவ, நம்ம இவ்ளோ கொடுமைப்படுத்தியும் அதை எல்லாத்தையும் மறந்துட்டு நமக்கு இவ இவ்ளோ பண்றா. இன்னும் நம்ம கூட ட்ராக்லயே இருக்கா. ஏய் முத்து, இரு, அதை இங்க கொடு. நீ பாட்டுக்கு கண்ட இடத்துல கொட்டி வைக்காத. இத தெருவுல போய் கொட்டணும். என் பொண்ணு மேல எவ்வளவு திருஷ்டி. வாங்கண்ணே. அம்மா, உங்களுக்கு சாப்பிட எடுத்துட்டு வரவா? மாயா, ஏதாவது சாப்பிடுமா? முத்து, நீ சந்தியா கிட்ட போயிட்டு மாயாக்கு என்ன நைட் எல்லாம் பிடிக்குமோ அந்த. எனக்கு எதுவும் வேணாம் அங்கிள். எனக்கு ஒரு ஜூஸ் மட்டும் கொண்டு வா, அது போதும். சரிங்கம்மா. என்ன இவ, கொஞ்சம் கூட வஞ்சு வச்சுக்காம நம்மள இவ்ளோ அக்கறையா கேக்குறா. சந்தோஷும் செல்வியும் கட்டி புரண்ட போட்டோவை காட்டணும். வீட்டுக்கு வந்ததும் வெடிப்பான்னு பார்த்தா இவ்ளோ அமைதியா இருக்காளே. கேளுனே. நீயே கேளு. கேளுனே. என்ன டாடி, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல மாயா, நல்லா ரெஸ்ட் எடு, அப்புறம் பாத்துக்கலாம். இல்லையே, உங்க முகமே சரியில்லையே. என்ன விஷயம் சொல்லுங்க டாடி. மாயா,
ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி 2 ஹவர்ஸாக உன்னை காணும். உன் கார் வெளியில போனதா சொன்னாங்க, அதுவும் செல்ஃப் டிரைவ். முத்துவையும் கூட்டிட்டு போயிருக்க. தெரிஞ்சிருச்சா? என்ன சொல்ற மாயா? மாயா, எங்க போன? என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? we are here. கொலை பண்ண போன போதுமா? ஐயோ கொலை அது இதுன்னு. ஐயோ என்னங்க? ஏய் என்னடி சொல்ற? வந்தது வராததுமா கொலை அது இதுன்னு. ஐயோ எனக்கு கை கால்லாம் நடுங்குதடி. நாம அடிப்பா திட்டுவான்னு பார்த்தா கொலை வரைக்கும் போயிருக்கா. பண்ணு நீ ஜெயிலுக்கு போயிட்டா அப்புறம் நான் தானே இந்த வீட்டுக்கு மகாராணி. மாயா, வாட் இஸ் திஸ்? எங்க கிட்ட சொல்லாம நீயே முடிவெடுப்பியா? மாயா, நீ இப்படி பண்ணலாமா? ஏற்கனவே ஒரு வாட்டி செல்வியை காரில் தனியாக வெளியில் கூப்பிட்டு போனேன். அதுலேருந்து உன்னை காப்பாற்றி கூப்பிட்டு வரதுக்குள்ள எங்கள் உயிர் போயிடுச்சு. என்ன மாயா? சே மாயா, கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆயிடுச்சு டாடி. என்ன? அவளை கொல்லலாம் தாப்பா நான் மலைக்கு கூட்டிட்டு போனேன். அவளை கொலை பண்றதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி எனக்கு பயங்கர வயித்து வலி. என்ன காப்பாத்தினதே செல்விதான். செல்வியா? அவ இல்லனா நான் அங்கேயே செத்திருப்பேன். என்னடி சொல்ற? ஆமாமா, நான் தள்ளிவிட போனது முத்த. ஆனா என்ன காப்பாத்தினது முழுசா நினைவு தெளிஞ்ச செல்வி. நான் அவளை போற வழியில எல்லாம் அடிச்ச, கொடுமைப்படுத்தின, கதற விட்ட. ஆனா எனக்கு வலி வரும்போது அவ என்ன கதற விடல. நீ சொல்றதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு மாயா. எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு டாடி. இதுவே நாமளா இருந்தா அப்படியே மலையில இருந்தே அவளை தள்ளி விட்டுருப்போம். ஆனா அவ அப்படி பண்ணல. செல்வியாவும் என் மேல அவ இறக்கம் தான் காட்டினா, முத்துவாவும் இப்ப என் மேல அன்பாதான் இருக்கா. இதெல்லாம் அவ தெரிஞ்சுதான் செய்யறாளா இல்ல தெரியாம செய்யறாளா எனக்கு ஒண்ணுமே புரியல டாடி. ஐயோ எனக்கே ஒண்ணுமே புரியலடி. மாயா, அவ உன்னை மலையிலே விட்டு வந்திருந்தா ஐயோ என் பொண்ணு நினைக்கவே பயமா இருக்கு. ஏய், அதான் மாயா பத்திரமா வந்துட்டல்ல. மாயா, இனிமே இப்படி எல்லாம் பண்ணாத. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது எங்களை தான் பாதிக்கும். அம்மா ஜூஸ். பார்த்து வர மாட்டியா? அம்மா 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 மன்னிச்சிருங்கம்மா, நான் தெரியாம பண்ணிட்டேன். அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா தெரியாம கொட்டிட்டேம்மா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. இருங்கம்மா, நானே தொடச்சிடுறேம்மா. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. பரவாயில்ல முத்து. இந்நேரம் பலாருன்னு வச்சிருக்கணுமே. என்னதான் நடக்குதுங்க? நான் பாத்துக்கிறேன், நீ போ. முத்து, அது அப்புறமா எடுத்துக்கலாம், நீ போ. அது நீ போன்னு சொல்றல, போ. என்னடி விரல் பட்டாலே பூகம்பம் மாதிரி வெடிப்ப? இப்ப ஜூஸே ஊத்தி இருக்கான், அமைதியா நிக்கிற. நான் அவளை கொலை பண்ணணும்னு நினைச்சோம். அவளுக்கு என் மேல துளி கோவம் கூட இல்ல. எனக்கு என்ன பண்ண சொல்ற? ஐயோ எனக்கு எதுவுமே புரியலடி. எனக்கே ஒண்ணும் புரியலம்மா. போனாய் ஆட்டுக்குட்டி மேல பரிதாபம் காட்டுதா? பரிதாபம் காட்டக்கூடாதே. இந்த வீட்ல சமாதான காத்து வீசுனா அப்புறம் நான் என்ன ஆகிறது? மாயா, உன்னோட இந்த சின்ன அன்புக்கு நான் பெரிய ஃபுல் ஸ்டாப்பா வைக்கிறேன்.